Hello friends, welcome to Kavin's home. இன்னைக்கு நான் ஒரு chicken recipe தாங்க செய்ய போறேன். Drumstick chicken fry. Chicken leg piece தாங்க நான் drumstick chicken அப்படினு சொல்றேன். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா கலர்ஃபுல்லா நமக்கு பார்த்ததுமே அப்படியே சாப்பிடணும் போல இருக்குங்க இந்த chicken leg piece fry. வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். chicken கடையில leg piece னு கேட்டு வாங்கிக்கோங்க. நல்லா மஞ்சள் போட்டு கழுவி இந்த மாதிரி நல்லா லெக் பீஸ்லேயே நல்லா இந்த மாதிரி கீறி வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போய் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் லெக் பீஸை போட்டுக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கட்டியாக உள்ள தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலர் நல்லா வர்றதுக்காண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் லெமனை அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இதில் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கடைசியாக நீங்கள் அரிசி மாவு சேர்க்கணும். 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காகவும் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அதில் செட் ஆகிறதுக்காண்டி தாங்க அரிசி மாவு சேர்க்குறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொரிச்சாதாங்க உங்களுக்கு மசாலா உதிராமல் இருக்கும் எண்ணெயில் பொரிக்கும் போது. பாருங்கள் இப்போ 1 hour கழித்து பார்க்குறப்ப இந்த சிக்கன்லாம் நல்லா கோட்டாயிருச்சு. இந்த மாதிரி ஒரு குழி பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம லெக் பீஸை போட்டுக்கலாம். குழி பாத்திரமாக இருக்கும்போது தாங்க உங்களுக்கு அந்த லெக் பீஸ் நல்லா வேகும். நல்லா சிம்மிலே 5 minutes நல்லா வேக வைங்க. இப்போ இதில் நான் 2 பீஸ் போட்டிருக்கேன். ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க. சிம்மிலே 5 minutes நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் அந்த மசாலாலாம் எதுவுமே பிரியலைங்க. அதிலே அப்படியே நல்லா கோட்டாக இருக்குது பாருங்கள் அந்த மசாலாலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கோங்க. அடுத்த சைடு நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த 2 லெக் பீஸையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் மசாலாலாம் பிரியாமல் கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். லெக் பீஸ் போட்டுட்டு சிம்மிலே 5 minutes வச்சுக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த லெக் பீஸும் வெந்துருச்சுங்க. இதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இந்த சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எவ்வளோ கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு அப்படி பார்த்ததுமே சாப்பிடணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பபாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.